ஆ ஹை டியர்ஸ், நான் உங்க கேஆர் பேசுறேன். இப்ப தான் நம்ம எம்கே அண்ணா, எம்கே டியர்ட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒண்ணு சொன்னாங்க. ஆம், இந்த மாரி கேஆர், நான் வந்து உங்க ஆடியோ, வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன். உங்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இவ்வளோ நல்லது பண்ற ஒரு ஆளு, அம் இந்த உலகத்துல எல்லாமே பணத்த தேடியும், ம் சுகத்த தேடியும், சந்தோஷத்த தேடியும், அதுக்காக வந்து யார வேணா என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா ஏமாத்தலாம், செல்ஃப் தான் ரொம்ப முக்கியம்னு, இப்படிலாம் போற உலகத்துல இதுக்கு எதிரா ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கிட்டு, நான் வேற ரூட்ல போறேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, நான் சஃபர் ஆனாலும் பரவால்ல, நான் தோத்தாலும் பரவால்ல, நான் லாஸ் பண்ணாலும் பரவால்ல, என் லைஃப் மத்தவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கூட இருப்பேன். அப்படின்னெல்லாம் நீங்க இவ்வளோ தூரம் பண்ணும்போது, நெகட்டிவாலாம் எதுவும் பேசிறாதீங்க. ஏன்னா, நாங்க வந்து இப்ப உங்களுக்காகவும் சேர்த்து ப்ரே பண்றோம். நானும் ஒய்ஃப்லாம் வந்து ஏதோ ஒண்ணுன்னா உங்களுக்கு சேர்த்து தான் நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். இன்னைக்கும் கூட பண்ணனோம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒய்ஃப் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க உங்க உங்க மதர் இன் லாக்காக. ஸோ இந்த மாரிலாம் எல்லாரும் உங்களுக்காக எல்லாம் பண்ணும்போது, ப்ளஸ் நீங்க நல்ல விஷயங்கள் தான் பண்றீங்க. அத வந்து எவ்வளோ பெரிய பவர்ல இருக்கிறவங்கலாம் எவ்வளோ பண்ணுவாங்கன்னுலாம் தெரியாது. அவங்க வந்து பாதி பண்ணலாம், கொஞ்சமா பண்ணலாம், பண்ணாமயும் போயிரலாம். இல்ல நெறைய பட் நீங்க எல்லாமே அத மட்டும் தானே பண்றீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த மாரி ஒரு பர்சனாலிட்டி வந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை சொல்லிறக்கூடாது. எவ்வளோ கோவம் வந்தாலும். நெகட்டிவா பேசிறக்கூடாது. நீங்க வந்து அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க கேஆர். நீங்க முடிஞ்ச வரைக்கும் அத பண்றதில்ல. பட் அப்பப்போ சொல்றீங்களே, எங்களுக்கு பயம் ஏதாவது பளிச்சிருமோன்னு ஒரு பயமா இருக்கு. ஏன்னா நல்லது பண்றவங்கலாம் ஒண்ணு சொன்னாங்கன்னா நடந்துரும் கேஆர். அதனால நான் உங்களுக்கு ரொம்ப ரெக்வெஸ்ட்டா சொல்லிக்கிறேன். இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. எனக்கு அப்ப வந்து அ அவரு சொல்லும்போது, நான் சரிங்கண்ணா அப்படின்னு, சரிங்கண்ணா அந்த மாரிலாம் யோசிச்சதில்ல, சரிங்கண்ணான்னு சொன்னேன். உங்களுக்கு நெறைய பேர் நெகட்டிவா பண்ணுவாங்க. நானும் குரூப்லலாம் பார்க்குறேன். ஒரு சிலர் அப்படிதான் பண்ணுவாங்க. எஸ்எல்ல பண்ண மாட்டாங்க. பட் பியூ அலுமினி, பிஎம்ஹெச்எஸ் அலுமினில பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குல்ல. நானும் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது, நீங்க அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் மைல்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ ரொம்ப பிரச்சனை பண்ணா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதானே. லீட்ஸ் கிட்ட சொல்லிருங்க. நீங்க அதுக்குள்ளலாம் இறங்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்வைஸ் எனக்கு இப்ப பண்ணாங்க. நான் உடனே ஓடி வந்து பாப்பாவ ஒரு கிளாஸுக்கு கூட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு. அம்சு வர முடியலன்னு. அதுக்கப்புறம் நான் ஓடி வந்து அந்த காருக்குள்ள உட்காந்து அது உடனே நம்ம ஆடியோவா பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திரணும்னு பண்றேன். ஸோ எங்கூட இந்த நல்லது நல்லது நம்மளுக்கு தெரியுமல்ல டிஎஸ். நம்ம யாருக்காக அம் நான் தான் சொல்றேனே, எனக்கெல்லாம் வாழ்க்கையில ஒருத்தர் கூட ஒரு பைசா சம்பாரிச்சு கொடுத்ததில்ல இதுவரைக்கும். அ ஒ எப்பவுமே அதெல்லாம் பண்ணதில்ல. எனக்கெல்லாம் நெல்லுக்கு பாயறது, கொஞ்சம் புல்லுக்கும் பாய்ஞ்சது. அப்படிதான் நான் படிச்சது எல்லாமே வந்தது. பட் அப்படிலாம் இருந்தா கூட, இந்த கடவுள் வந்து ஒண்ணு என்ன நினைக்கிறார் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. கர்மா ஒண்ணு இருக்கு. நம்மளோட உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம நல்ல எண்ணங்கள் அதுக்கெல்லாம் ஒரு வலிமை இருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இங்க கொண்டு வந்துருச்சு. ஸோ நான் இனிமேல் அப்படிதான் இருக்க போறேன். அது எம்கே சொன்னதுனால அத நான் கேட்டுக்க போறேன். அவர்கிட்ட இருந்து இந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டேன். யார் என்ன எனக்கு வந்து என்னோட சேலஞ்ச் வந்து அவருக்கு புரியும். எவ்வளோ சேலஞ்ச் இருக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு புரியும். பட் ரொம்ப நெகட்டிவா எதுவும் ஒரு வார்த்தைய சொல்லிற வேண்டாம்னு சொல்றாரு. ஸோ நானும் வந்து இந்த மாரி ஒர்க் பண்ற அத்தன நல்ல இதயங்களுக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும், பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கும் நான் உங்களுக்கும் ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கிறேன். நீங்க வந்து உங்க லைஃப்ப தாண்டி ஒரு விஷயத்த வந்து நல்லத யோசிக்கிறவங்க, அத செயல்படுத்துறவங்க, அதுக்கு உறுதுணையா இருக்கிறவங்க, அதுக்கு வந்து ஒரு காரண காரியமா இத்தன வருஷமா எங்க கூட இருந்தவங்க, நீங்க எல்லாருமே அந்த மாரி அது ஒரு முடிவா எடுத்துக்கங்க. இது எம்கே சொன்னதாவே இருக்கட்டுமே. நம்மளுக்கு அதில எனக்கு எப்பவுமே அது ஈகோ கிடையாது. இது அண்ணன் தான் சொன்னாருன்னா எனக்கு என்ன? எம்கே தான் சொன்னாரு. எம்கே சொன்னதுனால இனிமேல் அத பண்ண போறதில்ல. இப்ப நான் உங்க எல்லாத்துட்டயும் சொல்றேன். நீங்களும் அத பண்ண வேண்டாம். யாரோ ஏதோ பண்ணிட்டு போறாங்க. யார் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அது கெடுதல் வந்து நெறைய பேர் பண்றாங்க. கெட்டது பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா, அவங்களோட டைம பூரா அவங்களுக்கு வந்து இந்த 24 ஹவர்ஸ்க்கு 48 ஹவர்ஸ் குடுத்தா கூட அவங்க செல்ஃப்‌க்கு தான் செலவு பண்ணிக்குவாங்க. இன்னும் எப்படி சம்பாரிக்கிறது? இன்னும் எத்தன பேரோட இது பண்ண முடியும்? பேச முடியும்? எவ்வளோ பேருக்கு மிஸ்யூஸ் பண்ண முடியும்? எப்படி சுகம் கிடைக்கும்? எப்படி சந்தோஷமா இருக்கிறது? எங்க ஃப்ராடு பண்றது? எங்க ஃப்ளிட் பண்றது? யார ஏமாத்துறது? யார்ட்ட பணத்த புடிங்கிக்கிறது? யார்ட்ட நல்லவங்க மாரி நடிச்சுட்டே எங்க வேலை செய்யாம சொகுசா இருந்துக்கிறது? யாரு பின்னாடி சுத்துறது? இந்த மாரி நெறைய இருக்குல்ல. அப்ப இவங்க எப்படி குறுக்கு வழியில பணத்த சம்பாரிக்கிறது? எப்படி பணக்காரன்னு ரொம்ப நாளைக்கு சொல்லிக்கிறது? அத வச்சு எப்படி பெரிய இடத்துல பொண்ண கட்டுறது? இல்ல பையன கட்டுறது? இந்த மாரி எல்லாமே அதுதான. அப்போ இந்த உலகமே அப்படித்தானே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு சில நேரம் கோவம் வரும். அவங்க இப்படிலாம் பண்ணும்போது, கோவம் வந்தாலும் நம்ம டீசென்ட்டா இன்னும் ரொம்ப பாலிஷ்டாவும், சாஃப்ட்டாவும், ஏன்னா நல்லவங்களா இருக்கிறதுனால நம்ம அந்த வேலைய பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. சரியா? இப்ப இத்தன பேர் வந்து 30 வருஷமா இந்த வேலையெல்லாம் பார்த்திருந்தா கூட, இப்ப வந்து ஒரு ஏக்கர் கான்ட்ரிபியூட் பண்றேன் எஸ்எல் ட்ரஸ்ட்ன்னு குடுத்தது அவங்க தான். சரியா? நம்ம வந்து இப்ப ஒரு ஹோமேஜ் கட்டுறதுக்காக சவுத் இந்தியால மொதன்னு எம்கே தான் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ரூ. 1,00,00,000 வருமா அவரு தான் குடுத்துருக்காரு. இனிமேல் இன்னும் நெறைய பேர் எம்கே மாரி வருவாங்க. நம்மலாம் ஒண்ணா சேர்ந்து தான் பண்ண போறோம். நம்ம தான் யாரையும் பிரிச்சு பண்ணுனதே இல்லையே! நம்மளுக்கு அப்புறம் இந்த டிரைவ் கன்டின்யூ ஆகணும்.
நம்ம யாரையும் பிரித்து பண்ணுறதில்ல. எதுவுமே தேவையில்லைங்க. நான் சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நான் எங்கள் கசின்ஸு, என்னோட அண்ணன் தம்பியோ, அக்கா தங்கச்சியோ, மாமன் மச்சனோ, எங்கள் கசின்ஸோ, எங்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸோ எல்லாத்த விட ஒரு கம்மியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியிலிருந்து ஒரு கிட்டு நான் தான் லைஃப்பில். முன்னுக்கு வர்றக்கோ, படிக்கிறக்கோ, இல்லை மேலே படித்து முடிக்கிறக்கோ, எல்லாத்த விட கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு மட்டும்தான் இருந்து. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நில்லுன்னு கூட சொல்லலாம். பட் நான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்தேன். எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்தது. அவங்க எல்லாமே பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது பண்ண முடியல. பண்ணலை. சரியா? கடவுளும் ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நல்லதை நம்புங்க. சரியா? நீங்கள் நல்ல விஷயங்களை நம்புங்க. எல்லா இடத்துலையும் இப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி எம்கே வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடிஞ்சது லைஃப்பில். இப்போ டிசிஎஸ் போனோன்னே ஆயிரம்லாம் ஒன்றும் இல்லை. அன்றைக்கி 30,000 சம்பளம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருசு தான். அன்றைக்கும் கூட அங்கே போய் கார்பரேட்டுக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன். நான் போகும்போது நிறைய பேர் டிசிஎஸ்குள்ளே இல்லை. 2004-05 எத்தனை பேர் உள்ளே இருந்திருப்பாங்க நம்ம யோசிச்சு பாருங்கள். நம்ம போன காலத்தில் வந்து அவங்கள எல்லாத்தையும் வந்து எனக்கு தெரிஞ்சு 2010 வரைக்கும் பெருசாக யாரும் இல்லை. அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி, அது அன்றைக்கெல்லாம் நம்பர் 1 கம்பெனி இந்தியாவில். டிசிஎஸ்னால் டாடா கம்பெனி, கெட் ரிட்டையர்மெண்ட் செட்டில்டுன்னு சொல்லுவாங்க, ஜாப் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த டைமில் கூட நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்மளோட இருக்கிறவங்கன்னா எவ்வளோ பேர்த்துக்கு இது கிடைக்கல. எப்படி அவங்களையெல்லாம் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, எப்படி அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது, எப்படி அவங்கள உள்ளே கொண்டு வர்றது, அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு சைடு பேரலாக வேலை செஞ்சேன். இன்னொரு சைடு வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்து கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் லெஃப்ட் ரைட்டுன்னு அப்படி ஹெல்ப் பண்ணினது தான். ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்காம எல்லாத்துக்கும் சேர்ந்து பண்ணினது தான். நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் காசு வேணும், எல்லோரும் நல்ல சம்பளம் வாங்கணும், எல்லோரும் லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு பண்ணினது தான் ஏசலை க்ரியேட் பண்ண முடிஞ்சது. இல்லாட்டி ஏசல்லாம் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க முடியாது. அத்தனை ஃப்ரெண்ட்ஸை ஏர்ன் பண்ணது தான் லைஃப்பில். ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப பெருசு. அதுக்காக இப்போ எம்கே வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம். அவர் கொடுத்த தோட்டத்திலாம் போய் நம்ம பார்க்கல. கோபு வீட்டுக்கு போனோம், சரணி வீட்டுக்கு போனோம், இன்னொரு அலுமினி ஒரு அண்ணன் வீட்டுக்கு போனால் லேட் ஆகி போச்சு அன்றைக்கி ஒரு நாள். அப்புறம் போக முடியல. இப்படி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ கைண்ட் ரிக்வெஸ்ட் வந்து, இந்த நல்லது பண்ணுறவங்கெல்லாம் யாரை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட வேண்டாம். சரியா? பழிச்சிரும்னு பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளோட சீனியரவங்கெல்லாம் அவர் இருப்பார் பழிச்சிரும்பான்னு சொல்கிறாரு. பவரில் இருக்கிறவங்களாம் காசு தான்ப்பா ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. நம்ம காசை சம்பாதிக்கலையே. எல்லாத்துக்கும் காசை வச்சா பவர் வந்துருன்னு அவங்க அதில் தான் பண்ணுறாங்க. உலகமே அதை சுற்றி தான் நடக்குது. ஆனால் நம்ம அப்படி இல்லையில்ல. நம்ம வேறு ரூட்டில் தான்ப்பா போகிறோம். நம்ம வந்து மக்களுக்கு நல்லது பண்ணி அவங்க வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருந்து நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்காக செலவு பண்ணி அவங்கள சம்பாதிக்கிறோம். ஸோ இது மூலமாக ஒரு பவரும் இன்ஃப்ளூயன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம நல்லது பண்ணி பண்ணுறோம் இல்லையா? அதனால் அது இந்த தப்பாக எதுவும் யாரை பற்றி சொல்லிட வேண்டாம். இந்த மாதிரி வந்து நான் சண்டை வரும்போது இப்போ எங்கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க எல்லாம் பிரித்து ஒரு காலத்துல எல்லாம் வந்து அவங்க ரொம்ப வேணும்னு நினைக்கும் போது அவங்கள பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், அவங்களெல்லாம் அழிச்சிருவேன்னுலாம் சொல்லியிருக்கேன். சும்மா விட்டுற மாட்டேன். அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னா இருக்க மாட்டாங்கல்ல யாரும். அப்படிலாம் நம்ம அந்த கோவத்தில் அந்த எமோஷனில் சொல்கிறது, அந்த உயிருக்கு ஒருத்தர் மேலே உயிரை வச்சிருக்கிறோம்னா அவங்களெல்லாம் பிரித்தாங்கன்னா நம்மளுக்கு அப்படி இருக்குமில்ல. அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கும்போதெல்லாம் அவங்க பிரித்தாங்கன்னா அப்படிலாம் இருக்குமில்ல. அதையும் வந்து இந்த கேடுகட்ட மக்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது எனக்கு நடந்து உங்களுக்கும் நடக்கும், எல்லாத்துக்கும் நடக்கும். நம்ம அதனால தான் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவும் மற்றவங்களுக்கெல்லாம் அது அந்த கெடுதல்லாம் பண்ணுறதில்ல. பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. நம்ம அந்த மாதிரி அலுமினியை வந்து டிஸ்டர்ப் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னும் போது அப்போ கூட ஒரு வார்த்தை, ஒரு லூஸ் ஸ்டாக் இந்த மாதிரி விட்டுட்டேன். எல்லாத்துக்கு முன்னாடியும் சொன்னேன். அதெல்லாம் சாரி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன். ஆனால் அலுமினி கெடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு கோயிலை கட்டுறதுக்கு வந்து எத்தனை கஷ்டம் இருக்கும், எத்தனை பேர் வேணும், எவ்வளோ பிளான் இருக்கணும். ஆனால் அது கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போதும்ல. அதை பற்றி கேரே பண்ணிக்காதவன் ஒரு பிள்ளைய பெற்று வளர்த்துறதுக்கு தாங்க ஒரு தாய் தகப்பன். அதை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு எவனா பண்ணலாம்ல. இதுதான் இங்கேயும் நடக்கும். அப்போ நம்ம அலுமினி ஏசலுக்குலாம் நான் ஒரு அப்பாவாக இருந்து அதை பார்த்துருப்பேன். அப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு எடுக்கிற மாதிரி வந்து ஏதோ ஒன்று பண்ணுறது, அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணால் கோவம் வரும்ல. அப்போ ஒரு சில நேரம் வேர்டெல்லாம் நீ எவ்வளோ பெரிய ஆள்றா, நீ 20,000 ஃபேமிலி கூட வச்சுருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம்லாம் நான் சொல்லிட்டேன். அது பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். பட் அப்படிலாம் சொல்லக்கூடாது யாரையும் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்லியிருக்காங்க. அது அன்பால் சொன்னது, அது நம்ம ஏற்றுக்கலாம். நீங்கள் யாரும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இனிமேல் நான் 2 தடவை தான் அப்படி வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ வருஷத்தில். அந்த 2 தடவை அவங்களுக்கு சாரியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒன்று விட்டுட்டேன். அது ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். அவன் பண்ணது அவன் அனுபவிப்பான். கண்டிப்பாக நம்ம கண் முன்னாடி பார்ப்போம். அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இன்னொன்று வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கெட்டது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதோ கோவத்தில் 11 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். 10 மாதம் கூட ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி என்ன தெரியும்? அவங்க அதை தான் பேசுவாங்க. ஒரு மலைக்கு துரும்பு எடுத்து அலுமினிக்குள்ளே போட்டிருக்க மாட்டாங்க. அலுமினின்னா என்னென்னு தெரியாது. எத்தனை எஃபர்ட், எத்தனை பசங்க பிள்ளைகளோட எனக்கு எங்கூட வேலை செஞ்ச பசங்க பிள்ளை எத்தனை ஹவர்ஸை கொடுத்தாங்க. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் தானே. அவங்க வீட்டில் ஹஸ்பண்டை திட்டு வாங்கியிருக்கலாம், ஒய்ஃபோட திட்டு வாங்கியிருக்கலாம், ஆஃபீஸில் திட்டு வாங்கியிருக்கலாம், குழந்தை குட்டியில் பார்க்காம இருந்திருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் வேலை செஞ்சுருக்கலாம், அவங்க சொந்த பந்தத்தை பார்க்காம இதை பண்ணியிருக்கலாம். எத்தனை வருஷமாக வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க லூஸ் பண்ணியிருப்பாங்களா, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போச்சு. அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்.
ஏன்னா அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் காரணம். ஸோ நாங்கள்லாம் நல்லா இல்லாமல் எங்களுக்கு ஒன்று விட்டு போட்டு வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கிறோம். அதனால் சொசைட்டி எப்படி இருந்துட்டு போகுது, இந்த பீப்புள் எப்படி இருந்துட்டு போகிறாங்க, நம்ம நல்லது மட்டும் பண்ணுவோம், நல்லதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்மளோட இருக்கிற இந்த கம்யூனிட்டி வந்து ஏசல் அலுமினி கம்யூனிட்டி ரொம்ப பெருசாகும், பெருசாக க்ரோ ஆகும். நம்ம இதை வச்சு நம்ம லைஃப்பில் இன்னும் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி பெட்டராக பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பை.